இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் மச்சான், பெரிய ஆள் தானே நீ? எவ்வளோ பெரிய அமௌண்ட்ரா, பல்கா கிடைச்சதுல. இனிமே டெய்லி பார்ட்டிடா. தம்பி, நீங்க தான். மச்சான், யாரா அந்த அக்கா? நீங்க தான் தம்பி. என் புருஷன் ஆட்டோல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல தம்பி. இங்க பாருங்க, ஒரு அம்மா உங்க பொண்ணோட கல்யாணத்துக்காக கடனை வாங்கின பணம் பாது. தயவு செஞ்சு அதை திருப்பி கொடுத்துருப்பா. ஏய் மச்சான், பெரிய சிஐடியா இருக்கும் போல. கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. இப்ப பணம் தரலன்னா என்ன பண்ணுவ? நான் சத்தியமா போலீஸ்க்கெல்லாம் போய் சொல்ல மாட்டேன்ப்பா. அந்த பணத்தை கொடுத்துருப்பா. நீங்க அதை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் எங்க கொடுத்துடுறேன். நீங்க எல்லாரும் அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் போட்டு கொடுத்துக்கிறேன். ஐயா மச்சான், அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களாடா. துளசி, அட்ரா அவள. போடா. எவன்டா அது? ஹெல்மெட்டை கழட்டுறா. ஏன் கழட்டினாதான் அடி வாங்குவீங்களோ? எங்களே அடிச்சிருவாடா நீ. ஏய், அப்போ அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? டேய், அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கேன். ஆமா, டேய், இதுல எவன்டா லட்டு சாப்பிடலாமான்னு கேட்டது? துளசி, நீ தானே? இருடா, உனக்கு நான் பூந்தியே தரேன். ஏய் டேய் புடிங்கடா. ஏய் புடுறா, விடாத. நல்ல அடி. துளசி, ஒரு நிமிஷம். அம்மா, என்னம்மா? இதுதான் அந்த அம்மா ஆட்டோல மிஸ் பண்ண பணம். இதுக்காக தான் உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அச்சச்சோ. ரொம்ப நன்றி. ஆனா நீங்க யாரு? நான் தான் மேடம், உங்க ஃப்ரெண்டு. சார், இத்தனை நாளா நம்ம போன்லயே பேசிட்டு இருந்தோம். இப்பதான் முறையா நேர்ல வந்திருக்கீங்க. சார், எதுக்கு ஹெல்மெட் போட்டிருக்கீங்க? உங்க முகத்தை காட்டுங்க, நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காக மேடம். துளசி, யாரு இந்த தம்பி? மா, எனக்கு இவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருமா. எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஓ, இது வரைக்கும் போன்ல தான் பேசியிருக்கோம். நீ எனக்கு கால் பண்ணதும் எனக்கு யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னே தெரியலமா. அதான் இவருக்கு கால் பண்ண. நான் இது வரைக்கும் இவர் முகத்தை பார்த்ததே இல்லை. தம்பி, உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்களேன்.
கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ் உங்க முகத்தை காட்டுங்களேன். வேண்டாண்டா, அப்புறம் ஃப்ரெண்டு மேல இருக்கிற மரியாதையும் போயிடும். பாரா, ஐயோ சார் சார் விட்டுருங்க சார். சார் வேண்டாம் சார். சார் விட்டுருங்க சார். சார் ஐயோ சார் தம்பி போயிருங்க சார். சார். வேண்டாம் சார். ஏண்டா மறுபடியும் என்ன அடிக்க நான் எங்க வர? சார் அடிக்கிறேன்? வந்ததுல இருந்து நீங்க தானே சார் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. விட்டுருங்க சார். நான் போயிடுறேன் சார். சார் 50 பேரை கூட்டு வரையா? சார் நான் எங்க சார் இவ்வளவு சொன்னேன்? தெரியுமா? சார் நான் எப்ப சார் சொன்னேன்? 50 பேரை கூட்டிட்டு வரானாமா? அவளுங்க வந்துட்டா அந்த பணத்துக்கு சேஃப் இல்ல. நீங்க போங்க. பரவாயில்ல தம்பி நீங்க ஐயோ மேடம், நீங்க போய் உங்க அப்பாவை காப்பாத்துங்க. போங்க, நான் பாத்துக்கிறேன். வா துளசி. தேங்க் யூ. பாத்து வா. சார் விட்டுருங்க சார். அடிக்காதீங்க நான் சார். எங்கடா அடிச்சேன்? யார் சார் நீங்க? அன்னியன் மாதிரி நடிக்கிறீங்க, அம்பி மாதிரியும் நடிக்கிறீங்க. உங்க முகத்தை என்கிட்டயாவது காட்டுங்களேன் சார். அப்பாடா, போயிட்டாங்கடா. அம்மா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. பணத்தை கொடுத்துருங்கம்மா. சரி இதை இவங்களுக்கு இந்தாங்கம்மா. இதை வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். என்னம்மா நடந்துச்சு? சார், என்னோட ஹஸ்பண்ட் ஆட்டோ ஒரு இடத்துல நிறுத்திட்டு டீ குடிக்க போயிருக்காரு. அப்போ அந்த பக்கமா ரோட்ல வந்து ஒரு திருடன் தான் இந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்கான். அதான் ஒருத்தர் மூலமா நான் இந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவங்க செலவு பண்ணிருக்காங்க. அதான் பாக்கி பணத்தை நான் போட்டு கொடுத்துட்டேன். என்ன சார், அவர் யாருன்னு தெரியுமா? என் மாமனார் சார். அவரு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல சார். சார் எனக்கு இது தெரியாது சார். அவரும் என்கிட்ட சொல்லல சார். அந்த அம்மா பணத்தை காணோன்னு இங்க வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுல இவர் தான் எடுத்திருப்பாரோன்னு நான் சந்தேகப்பட்டுட்டேன் சார். யோ கான்ஸ்டபிள், அவரை திறந்து விடியா. என்னங்க அப்பா தேங்க்ஸ்மா. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மா, உங்க இடத்துல நானா இருந்தாலும் இப்படிதான் யோசிச்சிருப்பேம்மா. உங்க பணம் கிடைச்சிருச்சுல, அதுவே சந்தோஷம்.